விக்கல் பண்ணா தண்ணிய குச்சிக்கமா சிக்கல் 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 நக்கா ஓரமா ஒத்திக்கமா ஏ விக்கல் 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 பண்ணா தண்ணிய குச்சிக்கமா சிக்கல் 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 நக்கா ஓரமா ஒத்திக்கமா விக்கல் விக்கல் பண்ணா தண்ணிய குச்சிக்கமா சிக்கல் 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 நக்கா ஓரமா ஒத்திக்கமா ஏ விக்கல் 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 பண்ணா தண்ணிய குச்சிக்கமா சிக்கல் 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 நக்கா ஓரமா ஒத்திக்கமா ஏ விக்கல் 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 பண்ணா தண்ணிய குச்சிக்கமா சிக்கல் 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 நக்கா ஓரமா ஒத்திக்கமா. நான் ஆக்சுவலாக இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் பாம்பேல நாங்கள் படத்துக்காக ப்ரமோஷன் போகும்போது இவங்க ஒரு டான்ஸ் ஷோவில் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ இது பொண்ணா பையனான்னு தெரில அப்போது, ஏன்னா அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலு சின்ன வயசு அப்படின்னு. அப்புறமா தான் இந்த ஹேர் ஸ்டைல்லாம் முதல்ல இல்லை நான் பொண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி ஒரு ஸ்டைலு, அதாவது ஒரு 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 மாதிரியான ஸ்டைல் இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட. அப்படியே எல்லாரும் அப்படியே அசந்துட்டோம், என்ன இப்படி ஆடுறா இந்த பொண்ணு, இப்படி ஒரு ஸ்டைலு. அப்போ நம்ம தமிழ் படம் பண்ணும்போது நான் டைரக்டருக்கு ஏஎல் விஜய்க்கு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது பாருங்க. அப்படியே மாஸ்டர் பார்த்த உடனே அவர் மாஸ்டர் சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுச்சு சொல்லிச்சு. அப்படி தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் அதுக்கு அவங்க பொண்ணோட பண்ணும்போதும் நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க கரெக்டாக ஆடிடுவாங்க, நான் தான் 2-3 டேக் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த பொண்ணோட பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி, ஒரு வாட்டி உள்ளே போயிடுச்சுன்னா தப்பே நடக்காது. அப்புறமா அவங்க கிட்ட தான் நான் சில வாட்டிலாம் கற்றுப்பேன்.